ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சண்டே சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதுதான் இது கடையில் வாங்கின மசாலா தான், வீட்டு மசாலா போடலை. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு டெய்லி ஒரு மசாலா போட்டு செய்கிறாம சரி கடை மசாலா வாங்கி செய்யலாம்னு கடை மசாலா வாங்கி செஞ்சேன். இட்லி தான் செஞ்சுருந்தேன். இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் வாங்கி தர ஸ்நாக்ஸு செஞ்சேங்க. முறுக்கு செஞ்சேன்னா அதுவே எனக்கு 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் படபடன்னு சிக்கன் குழம்பு செஞ்சு இட்லி செஞ்சு சாப்பிட்டு முடிக்க 11 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு பிரியாணி மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் எங்கள் அக்கா தான் எல்லாமே நறுக்கி கொடுத்தாங்க. நான் மட்டனெல்லாம் கழுவி குக்கரில் வச்சு மசாலாலாம் போட்டு, என் பொண்ணு எனக்கு இந்த இந்த இதில் மசாலா போடும்போது அவளுக்கு திங்கிறதுக்கு கேட்பா. தின்னு பார்த்துட்டு வேகலைன்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்படியே வேக வச்சு எடுக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. சீரக சம்பா அரிசி தான். இந்த அரிசி 200ரூவாங்க. பாக்கெட்டில் இருந்துச்சா, பாக்கெட் அரிசி 200ரூவா. 1 கிலோ அரிசி 200ரூவா. அநியாய விலை. நான் போயிருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருப்பேன். சின்ன பிள்ளைய தான் அனுப்புனேன். கடைக்காரங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க பாருங்கள், பிரியாணி ஆனால் நல்லா உதிரியாக இருந்துச்சு, நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. விலை கூடங்கிறதுனால அதுக்கு இந்த மாதிரி வாசம் இருக்குது போல். நல்லா இருந்துச்சு. இந்த பிரியாணி 2 நாள் கழித்து கடையில் வாங்கினது. எங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கணுமான்னு கேட்டார். எனக்கு காய்கறி வேண்டாம், எனக்கு கடையில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு அதில் வாங்கிட்டு வந்துட்டார். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ்.